கோவையில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. கோவை மாணவி நைட்டு 11 மணிக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 200 ரூபா ஊபிஸ் எல்லாம் 11 மணிக்கு போகட்டும், நைட்டு 12 மணிக்கு போகட்டும், காலையில் 8 மணிக்கு போகட்டும், எப்போ போனாலுமே பாதுகாப்பு கொடுக்கறது யார்? இந்த தமிழக அரசோட கடமை தானே. அந்த பாதுகாப்பை கொடுக்காம ஒவ்வொரு குற்றச்சாட்டாக இந்த தமிழக கையாளாகாத திமுக அரசு சொல்லி வருகிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடுமையும் அதோட மர்மங்களும் இன்னும் வெளிவரவே இல்லை. யார் அந்த சார்னு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல. அப்படி இருக்கிற திமுக அரசு எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? பெண்களுக்கு திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து போக்சோ வழக்குகள் பார்த்தீங்கன்னா 3000லேருந்து இப்போ 5500 தாண்டி இருக்கு. பெண்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டு 111%லிருந்து 131% உயர்ந்திருக்கு. இதுதான் முதலமைச்சர் செய்த சாதனையா? நாங்கள் எல்லாத்துலேயுமே சாதனை பண்ணுறோன்றாரு. எதில் சாதனை பண்ணியிருக்காரு? அதிகமாக கஞ்சா விற்பனை, மது விற்பனை, இதில் தான் சாதனை பண்ணியிருக்காரு. இந்த கஞ்சாவையும் மதுவையும் ஒழிக்காததுனால பெண் பிள்ளைகள் வெளியிலே வர முடியல. பெற்றவங்க பெண் பிள்ளைகள் வெளியில் காலேஜ் போனாலே எப்போ வரும்னு சொல்லி வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பயம் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் தலை குனிஞ்சு நிற்கிறோம். இப்படி ஒரு கூட்டு பலாத்கார வன்முறைங்கிறது எங்கேயுமே நம்மளால் சகித்து கொள்ளவே முடியாது. ஒரு பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? நம்ம வீட்டில் உள்ள பெண்கள், கோபாலபுரத்து பெண்கள் நிம்மதியாக இருக்காங்க, மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிற முதலமைச்சர் இருக்கிற வரையும் இந்த தமிழ்நாட்டு மக்களும் நாசமாக தான் போக முடியும். அவரால் எந்த நல்லதுமே செய்ய முடியாது. ஏன்னா காவல்துறை என்பது அவரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது தான் காவல்துறை. அந்த காவல்துறையவே பணி செய்யாமல் ஏவல் துறையாக மாற்றிட்டு இருக்கிறாரு. நல்லா பணி செய்கிறவங்களை இடமாற்றம் பண்ணிடுறாரு. ஏன்னா கோயமுத்தூர் பீளமேடு பகுதியில் சிவிலியன்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதி தான். அங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு சொல்லி மக்கள் அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு மின்விளக்கு இல்லை, ஒரு கேமரா இல்லை, ஒரு கம்பி வலை போட்டிருந்தா கூட யாருமே அங்கே போய் இல்லீகலாக எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. ஆனால் இது முற்றிலும் தமிழக அரசோட நடவடிக்கை தான். தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா எப்போவுமே பாருங்கள், குற்றவாளிகளை சுட்டு பிடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க? கேஸ் நடக்குது, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு யாருக்கு தெரியுது? அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. அதனால தான் வழக்குகளும் அதிகமாக போக்சோ வழக்குகள் வருது. குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றமே நடக்காது. ஏன்னா இப்போ மது அதிகமாக விற்பனை ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, மற்ற நோயாளிகளை விட குடியில் இருக்கிற குடிபோதை நோயாளிகள் தான் அதிகமாக இருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. அதுக்கு காரணம் என்னங்க? தமிழக அரசு. தீபாவளி